Hi, today 12th Maths, Chapter 1, Example 1.20 பார்க்கலாம். Find the inverse of the non-singular matrix A equals 0, 5, minus 1, 6 by Gauss-Jordan method. Gauss-Jordan method அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க A போட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு I2 ஓகேவா. பாருங்கள் A வந்து அப்படியே எழுதியிருக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போயிட்டு I2 வந்து என்னது 1 0 0 1. இதே 3/3 மேட்ரிக்ஸாக இருந்தால் இங்கே I3 போடுவோம். 2/2 மேட்ரிக்ஸுங்கிறதுனால நம்ம வந்து I2 போட்டிருக்கிறோம் ஓகேவா. இப்போ நமக்கு என்ன கொண்டு வரணும் அப்படின்னா இந்த 1 0 0 1 இருக்குதுல்ல இதை வந்து நம்ம இங்கே வந்து கொண்டு வரணும். அதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாமோ அந்த சேஞ்சஸ் பண்ணி இங்கே வந்து 1 0 0 1ன்னு நம்ம வந்து கொண்டு வரணும். இங்கே வந்து நம்பர் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இங்கே வந்து என்ன கொண்டு வரணும் 1 0 0 1ங்கிறது வந்து நம்ம கொண்டு வரணும் ஓகேவா. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே 0 இருக்கு, ஆனால் நமக்கு இங்கே 1 தான் தேவை. இங்கே தான் வந்து நமக்கு 0 தேவை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ளேஸ் மாற்றிக்கலாம் ஓகேவா. R1ஐயும் R2 ப்ளேஸ் மாற்றும் போது மேலே 1 வந்துடும், கீழே 0 வந்துடுமா. ஸோ இந்த ரெண்டையும் வந்து இப்போ ப்ளேஸ் மாற்றிக்கலாம். R1 இன்டர்சேஞ்ச் R2 ஓகேவா. R2 வந்து நான் R1 எழுதியிருக்கேன் -1 6 0 1. அப்புறம் இந்த R1 வந்து R2வில் எழுதியிருக்கேன் 0 5 1 0 ஓகேவா. இப்போ நமக்கு இங்கே 1 வந்துருச்சு, இங்கே 0 வந்துருச்சு, ஆனால் இங்கே வந்து -1 வந்துருக்கு. நமக்கு வந்து +1 தான் தேவை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த R1 மட்டும் ஒரு -1னால் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே வந்து இங்கே ப்ளஸ் வந்துடுமா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா R1 ஒரு -1னால் வந்து மல்டிபிள் பண்ணுறோம் ஓகேவா. R1 ஈக்குவல் -1 இன்ட்டு R1. இப்போ R1 கூட எல்லாம் ஒரு -1 வந்து மல்டிபிள் பண்ணுறோம். இது கூட ஒரு -1 மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும், -1 இன்ட்டு -1 +1 ஆயிருமா. ஸோ இங்கே வந்து +1. இது கூட ஒரு -1 மல்டிபிள் பண்ணும்போது -6. இது கூட மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். இது கூட -1 மல்டிபிள் பண்ணும்போது -1. இப்போ R2வில் எந்த சேஞ்சுமே இல்லை, அதை வந்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இங்கே 1 வந்துருச்சா. நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே 1 கொண்டு வரலாம் ஓகேவா. இங்கே 1 கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம், இது கூட ஒரு 1/5 வந்து மல்டிபிள் பண்ணும்போது அந்த 5 கேன்சல் ஆகிட்டு மீதி 1 வந்துடுமா. ஸோ R2 கூட ஒரு 1/5 மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஓகேவா. R2 ஈக்குவல் 1/5 இன்ட்டு R2. R1ல் எந்த சேஞ்சுமே இல்லை, ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். R2 கூட மட்டும் ஒரு 1/5 வந்து மல்டிபிள் பண்ணுறோம். இது கூட ஒரு 1/5 மல்டிபிள் பண்ணால் 0 கூட எது மல்டிபிள் பண்ணாலும் 0 தானே. ஸோ 0. இது கூட ஒரு 1/5 மல்டிபிள் பண்ணும்போது 5 இன்ட்டு 1/5 கேன்சல் ஆயிரும், 1 வந்துடுமா. ஸோ 1. இது கூட ஒரு 1/5 மல்டிபிள் பண்ணும்போது 1 இன்ட்டு 1/5 தான். ஸோ இங்கே 1/5. இது கூட மல்டிபிள் பண்ணும்போது 0 தான் ஓகேவா. இப்போ நமக்கு இங்கே 1 0 1 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இங்கே வந்து 0 கொண்டு வரணுமா. ஸோ இங்கே 0 கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம், R2 வந்து 6ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த இதையும் R2யும் R1ஐயும் ப்ளஸ் பண்ணும்போது இங்கே வந்து 0 கிடச்சிரும். ஸோ R1 ஈக்குவல் R1 + 6 இன்ட்டு R2. R1 ஓகே. R1 ஈக்குவல் R1 + 6 இன்ட்டு R2. R2வில் எந்த சேஞ்சுமே இல்லை, ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். 0 1 1/5 0. இதை வந்து கீழே எழுதிக்கலாம் அப்படியே. R1 மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா R1 + 6 இன்ட்டு R2. இதோட R1 என்னது 1 + 6 இன்ட்டு R2 என்னது 0. ஸோ இது வந்து 1 + 0ன்னு வரும், ஈக்குவல் 0 தான். சரி, 1 + 0 வந்து 1 தான். ஸோ இங்கே 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னது -6ஆ. ஸோ -6 + 6 இன்ட்டு இதோட R2 என்னது 1. ஸோ 1 -6 + 6 ஈக்குவல் 0 வந்துடுமா. ஸோ 0. நெக்ஸ்ட்டு இது 0 + 6 இன்ட்டு இதோட R2 என்னது 1/5. 6 இன்ட்டு 1/5. அப்போ 0 + 6 இன்ட்டு 5. அப்போ இதுக்கு என்ன வரும் 6/5 வரும். ஸோ இங்கே வந்து 6/5 ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் -1 + 6 இன்ட்டு இதோட R2 வந்து 0. ஸோ 0. ஸோ இது வந்து இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். ஸோ -1 மட்டும் இருக்கும். அதனால் இங்கே வந்து -1 ஓகேவா. இப்போ இதுக்கு வந்து கொண்டு வந்தாச்சா எல்லாமே. இப்போ வந்து நம்ம A இன்வெர்ஸ், அப்போ இதோட A இன்வெர்ஸ் என்ன அப்படின்னா இதுதான் 6/5 -1 1/5 0. இதான் வந்து இதோட A இன்வெர்ஸ் ஓகேவா. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ இதில் என்னதுலேருந்து வந்து ஒரு 1/5 வந்து நம்ம காமனாக எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் இருந்து ஒரு 1/5 வந்து நம்ம காமனாக எடுத்துக்கலாம். 1/5 காமனாக இங்கே எடுக்கும்போது இதில் 1/5 போயிடுச்சுன்னா 6 மட்டும் இருக்கும். இதில் 1/5 போயிடுச்சுன்னா 1 இருக்கும். இதில் வந்து 1/5 எடுக்க முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா அது கூட ஒரு 1/5 வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேவா. -1 டிவைட் 1/5. இப்போ நம்ம இதை கூட டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணணும், இதை வந்து மல்டிப்பிளாக மாற்றும் போது இதை வந்து தலைகீழ போடுவோமா. ஸோ -1 மல்டிபிள் 5/1.
ஸோ இதுக்கு என்ன வரும் -5. ஸோ இங்கே வந்து -5 ஓகேவா. இங்கே 1/5 வெளியே எடுக்க முடியாதுங்கிறதுனால நம்ம வந்து 1/5 வந்து இங்கே மல்டிபிள் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த 0ல் 0வே தான் வரும். அவ்வளோதான். தேங்க்யூ.